இது ஒரிஜினல் கடல் கொடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடைக்கு 2 கொடுவா தான் வந்தது. ஒண்ணு வந்து 5 கிலோ, இது வந்து 1 700ங்க. இந்த மாரி கொடுவா நல்ல ருசியா இருக்கும். 5 கிலோ கொடுவா வேற லெவல் டேஸ்ட்டா இருக்கும். கொடுவாவ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு பெருசா போக போக தாங்க ருசி. எப்படி வஞ்சரம் பெருசா போக போக ருசியோ, அதே மாரி கொடுவாவும் பெருசா போக போக தான் ருசி. அப்ப சின்னது நல்லா இருக்காதா? அப்படின்னா, எப்படி இருக்குன்னீங்கன்னா, 1 கிலோவுக்கு கீழ இருக்கிறது சாப்பிட்டோம்னா, ஒரு கெண்டை மீன் சாப்பிட்ட மாரி இருக்கும். அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. 1 1/2 இந்த மாரி 1 700லாம் நல்ல ருசியா இருக்குங்க. இந்த மீன் குழம்புக்கும் சரி, வறுவலுக்கும் சரி அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்க கொடுவாவோ, காளாவோ வாங்குனீங்கன்னா, அந்த மீனோட வேற எந்த மீனையுமே சேர்த்து குழம்பு வைக்காதீங்க. கொடுவாவுக்கும், காளாவுக்கும் தனி ருசி உண்டுங்க. அதனால இந்த மீனெல்லாம் எந்த மீனோடயும் கலக்கக்கூடாது. கொடுவானா கொடுவா மட்டும் தான் நீங்க குழம்பு வைக்கணும். காளானா காளா மட்டும் தான் குழம்பு வைக்கணும். இப்போ வஞ்சரம் வாங்குனீங்கன்னா, நீங்க வேற எந்த மீன் வேணாலும் கலப்பு மீன் போட்டு ஒண்ணா குழம்பு வச்சுக்கலாம். இந்த மாரி 1 1/4 சைஸு 2 கிலோன்னா நீங்க ரவுண்டு பீஸ் வாங்கிக்கலாம். அப்பயுமே பாருங்க முள்ளுகிட்ட ஒரு 3 பீஸு மட்டும் முள்ளுகிட்ட லைட்டா கழணும். என்ட்ட கொடுவாவோட முள்ளு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பீஸு போடுறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கழலாது. நீங்க கழண்டுதுன்னா மீன் வீணா போச்சோன்னா பயப்பட வேணாம். மீன் வந்து நல்ல மீன் தான் உங்களுக்கு முள்ளு ஸ்ட்ராங்குங்கிறதுனால அப்படி இருக்கும். ஒரு 2 1/2 கிலோ, 3 கிலோ சைஸ்ல வாங்குனீங்கன்னா, அதுக்கு மேல வாங்குனீங்கன்னா, நீங்க பெஸ்ட்டு போன்லெஸ் போட்டுக்கிறது தாங்க. அப்பதான் பீஸும் உடையாம வரும். கழுவும்போதும் நீங்க கேர்ஃபுல்லா கழுவலாம், சமைக்கலாம்.